21/4/2026 ஸ்ரீசக்தி கம்பெனி 516க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 298 ரிசல்ட்டு அப்படியே பவர் நம்பராக மாறி இருக்குது. 2க்கு 7 வந்திருக்குது, 8க்கு 3 வந்திருக்குது, 9 வந்து திருப்பி அடிச்சிருக்குது. சரிங்களா, 9 திருப்பி அடிச்சிருக்குது. 7 வந்து டி போர்டுக்கு போயிருக்குது. 7563 ரிசல்ட்டு. 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா 563. சரிங்களா, 5 நம்ம கொடுக்கல. சரிங்களா, ஆனால் 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் சி போர்டுக்கு. ஏன்னா இங்கே வச்சாலே வந்து அது சி போர்டு கணக்கும் வரும். சரிங்களா, 3ஆம் நம்பர் சி போர்டு கரெக்டாக கொடுத்துருக்குறோம். 1 5 2 3லாம் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்குது அப்படியே பவரில் எப்படிலாம் வந்திருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா, பார்த்து அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு சி போர்டு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 4 டிஜிட்டல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, 63ங்கிறது 18ங்கிறது பாருங்கள் 63ஆக வந்திருக்குது. சரிங்களா, 63 நமக்கு வந்திருக்குது. 18ங்கிறது 63ஆக வந்திருக்குது. 78ங்கிறது 73ஆக வந்திருக்குது. சரிங்களா, 73ஆக வந்திருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 15ங்கிறது பார்த்திங்கன்னா அது ரொட்டேட் ஆகி 56ன்னு வந்திருக்குது. சரிங்களா, 56ன்னு வந்திருக்கு. நம்ம கொடுக்குற இந்த 8 டிஜிட்டலில் தொடர் நம்பர் தான் ஜாயின் நம்பராக தான் இருக்கும். அப்படி தான் வரும். சரிங்களா, அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 7 3 5 6. சரிங்களா, 6 3 அழகா அந்த தொடர் நம்பரு அழகா அது பிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து சி போர்டு நம்பர் கணக்கு எடுத்தோம்னா ஆனால் 2 நம்பர் சாலிடாக அப்படியே உட்கார மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பவரில் இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி அப்படியே உட்கார ஒரு நம்பர் தான் திருப்பி வரும். அதில் அதிகபட்சம் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. 18ங்கிறது பாருங்கள் அப்படியே 63 ஃபுல் பவர் 63 அப்படியே தான் உட்காந்துருக்குது பிசியில். இந்த 56ங்கிறது 6 5 ரொட்டேட் ஆகி உட்காந்துருக்குது. இந்த 73ங்கிறது பார்த்திங்கன்னா அதான் 78 அது பார்த்திங்கன்னா 7 அப்படியே வந்துடும். ஆனால் ஒரு நம்பர் மட்டும் அதில் பவராக வந்து அப்படியே உட்காந்துருக்கு. ஆக மொத்தம் டி போர்டு நம்பர் அப்படியே தான் வருது. சரிங்களா, இது எதுக்காக சொல்கிறேன்னா அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கணிப்பு எடுத்தால் கிளியராக எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு 6 8 7லாம் கொடுத்துருந்தோம். 3லாம் வந்து சாலிடாகவே வச்சுருந்தோம் நம்ம. ஆனால் 63ங்கிறது பவரில் வந்திருக்குது ஒரு நம்பர். அதுதான் மிஸ்டேக். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பவரில் வந்திருக்கும். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 185ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, 5ஆம் நம்பர் சி போர்டு வச்சுருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 5 3 6ங்கிறது கணக்கு. சரிங்களா, 1க்கு 6 3க்கு 8க்கு 3 5க்கு 5 வந்திருக்குது. அதனால் 563 ரிசல்ட்டு ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்மளுக்கு வருது போகுது. சரிங்களா, நாளைக்கு நான் கணக்கு பார்த்துடலாம். நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் எடுக்கலாம். பாருங்கள், பார்த்து கரெக்டாக நான் சொல்கிறது நீங்கள் கவனிச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி பார்க்காதீங்க. தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கிளியராக பார்த்தீங்கன்னா நீங்களே எழுதி வச்சு பாருங்கள். சி போர்டு நம்பர் நான் கொடுக்குறது ஓரளவுக்கு டெய்லி வரலனாலும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி தொடர்ந்து கூட வரும். சில நேரம் நல்லாவே வரும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். டெய்லி நம்ம வின்னிங் வாங்கணும்னு நினைக்கணும். ஆனால் டெய்லி வின்னிங் வராது. ஆனால் சி போர்டு நம்பரை மட்டும் நம்ம டெய்லி எடுக்கலாம். எடுத்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணால் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 0 சப்போர்ட்டுக்கு 8 6க்கு 1 0க்கு 5 8க்கு 3. சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4 நாளைக்கும் ஏ போர்டில் 5 ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பாருங்கள். இல்லைன்னா 6ஆம் நம்பர் வரணும். சரிங்களா, அந்த மாதிரி இல்லை 8ஆம் நம்பர் கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் வேணாம். நமக்கு கீழே 3 டிஜிட்டலில் என்னெல்லாம் ஏ போர்டு வருது பாருங்கள். அதை மட்டும் பார்த்து ப்ளே பண்ணாலே போதும் உங்களுக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 9. சி போர்டில் 0 2 அல்லது 6 வரலாம். 6 எங்கே வேணாலும் வரலாங்க நாளைக்கு. சரிங்களா, 6 எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு. 0 2ங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு சி போர்டில் வருது. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1ஆம் நம்பர். இந்த 6 மெயினாக வரணும். 6 வரலன்னா 6க்கு 1ங்கிற பவரில் சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 64 58 92 63 82 60 67 56. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம 2D எடுத்துருக்குறோம். இதுதான் பேட்டர்னில் கிடச்சிது. இதில் இருந்தால் நம்மளுக்கு 4D 3D எல்லாமே வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது. வாரத்தில் 2 4D கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. 2 4D 3 4D வந்துடுது. 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 3 4 வருது. சரிங்களா, 2Dயை பொறுத்த வரைக்கும் 1 நாள் 2 நாள் வருது. வாரத்தில் 1 நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்படியே வந்து இல்லாமல் போனால் கூட நம்மளுக்கு டபுள்ஸுங்கிற பேட்டர்னில் வந்துடும். சரிங்களா, அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. டெய்லி ஃபாலோ பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் இருந்து 6
5 கிடச்சிது சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு 38 61 50. நாளைக்கு மெயினாக வந்துட்டு திருப்பியும் ஒரு நம்பர் அதே நம்பர் வந்து அன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு நாளைக்கும் கூட அடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 563ங்கிற நம்பர் நாளைக்கும் வர மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை பவர் பண்ணி உல்ட்டா பண்ணி அடிக்கணும் சரிங்களா. இல்லைன்னா 6 திருப்பி 9 அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் 6 தான் ஆட்டத்தில் வர்ற மாதிரி இருக்குது அதிகபட்சமாக. பாருங்கள், பார்த்து ப்ளே பண்ணுங்கள். டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 5 2 8 சரிங்களா. 9 1ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வரலாம். ஏன்னா 6 1 உள்ளே இருக்குது. 9 விட 6 1 தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த 1 6ங்கிறத நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா 8 இதெல்லாம் இருக்கும்போது 7 2 இல்லாமல் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இறங்குறதுல கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒருவேளை இறக்குனா டபுள்ஸாக கூட இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி 2 இறங்கும் போது வேறு இதில் இருக்கிற நம்பர் ஏதாவது ஒன்று சேர்த்து இறக்குறதுக்குலாம் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சிங்கிளாகவே இறங்கிடுங்க ஓகேங்களா. பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 476 576 892 582 563 நேற்றைக்கு அடித்த நம்பரு. ஒருவேளை நாளைக்கு அது பவரில் வரலாம் சரிங்களா. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 460 560 698 சரிங்களா. இந்த மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி வருது என்னென்னு பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். நீங்களும் கொஞ்சம் பார்த்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.